அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முள்ளங்கி இருக்குது. இந்த பாருங்க, இந்த பையில் இது 3 தான் வச்சுக்கலாம். இந்த 3ல் இது 1 மட்டும் பெருசாக இருக்குது. நம்ம இதை அறுவடை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த பையில் உள்ளது நம்ம இது 1 எடுத்தாச்சு. இதெல்லாம் நான் பெருசாக ஆகலை. பெருசானதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போது இந்த இதை எடுத்துக்கலாமா? அப்படி இந்த இது ஒன்று இருக்குது, வரமாட்டேங்க. இங்கே இது ஒன்று பெருசாக இருக்குது. ஒன்று எடுத்தாச்சு. இலையை ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. இந்த இலையை நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். 2 எடுத்தாச்சு. இப்போது இது ஒன்று இங்கே இருக்குது. இப்போ இதை பாருங்க, இது 3 இருக்குது. இந்த 3 இன்னும் பெருசாக மேலே வரல. இந்த சிவப்பு முள்ளங்கி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சிவப்பு இவ்வளோதான் வரும். அப்படி சிவப்பு நம்ம எடுத்தாச்சு. சரி, வெள்ளை 2, சிவப்பு 1, 3 எடுத்துக்கணும். இதெல்லாம் இன்னும் பெருசாகலை. பெருசாகிறதுக்கப்புறமா இதெல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெருசாகட்டும். எத்தனை பையில் வச்சுருக்கீங்க முள்ளங்கி? முள்ளங்கி சின்ன பையில் 2, இது கொஞ்சம் பெருசு. இதில் 3 இது வச்சுருக்குறோம். நூல்கோல் அன்றைக்கி நம்ம 1 கட் பண்ணி எடுத்துட்டோம். இன்னும் 2 இருக்குது. இது கொஞ்சம் பெருசாகட்டும். அப்போ அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த பீன்ஸ் இருக்குது. கையோடு நம்ம அதோடு சேர்த்து பீன்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இருக்கிறத எல்லா காயும் சேர்த்து நம்ம விட்டோம்னா எதுக்கு வீணாகி போயிடும். அதனால் நம்ம இருக்கிறத எடுத்துக்கலாம். மூக்குத்தேவரை இங்கே இறங்கிங்களா? இங்கே வரையும் கிடக்குதுங்களா? மூக்கு தவிர இது பாருங்க, இங்கே கொடி இங்கே வரையும் கிடக்குது. நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அன்றைக்கி நம்ம எடுத்தோம். இப்போ பெருசாக உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். போது வாங்க, இதெல்லாம் பெருசாக இருக்குது. பெருசாக உள்ளதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே விழுந்துச்சு பாரு. இங்கே எனக்கு இந்த பாரு, இங்கே ஆமாம், இல்லை இங்கே இருக்குது. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். அன்றைக்கி நம்ம எடுத்தோம். ஆனால் இருந்தாலும் பெருசாக உள்ளதை மட்டும் பார்த்து எடுத்து. நிறையா இருந்துச்சு. இங்கெல்லாம் இருக்குது. இங்கே இருக்குது பாருங்க, இங்கெல்லாம் இருக்குது. அது கூட இருக்குது. இல்லைங்க, இங்கே நான் ஒன்று எடுக்கிறேன். இந்த மாதிரி தூர்லாம் தூர்லாம் இருக்குது. இப்போது இதெல்லாம் தூரில் எல்லாமே முளைச்சிருக்கு. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். இது பிஞ்சிச்சு. அதோட அங்கே 2 கிடக்கு. வாங்க, இப்போ எடுத்துக்கலாம். இந்த பக்கம்லாம் இருக்குது. நம்ம அதையும் எடுத்துக்கலாம். கீழே எல்லாம் இருக்கு. இந்த இங்கே வேறு நிறையா இருக்குதா? இந்த இங்கே வேறு இங்கே இருக்குது. பார்த்துக்கலாம். நம்ம எடுக்கணும். இந்த வாங்க, இங்கெல்லாம் இருக்குது. அன்றைக்கி நம்ம எடுத்தோம். நம்ம அதை பொரியல் பண்ணலை. இதோடு சேர்த்து நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இந்த அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுங்க. இங்கே வச்சா இதெல்லாம் பெருசாகிடுச்சு. இதை கொடி ஒழியாமல் பார்த்து எடுக்கணும். இங்கே இருக்குது. மொத்தம் எத்தனை செடி அன்றைக்கே சொன்னீங்க? மொத்தம் 3 செடி இருக்குது. 3ல் இதெல்லாம் இந்த மாதிரி இங்கே இருக்க அது கூட எடு. நம்ம அன்றைக்கி பாதி எடுத்தோம். அது வீட்டில் தான் இருக்குது. அதோடு சேர்த்து நம்ம இதையும் வச்சுக்கலாம். பெருசாக உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த
பிரண்டை வேறு எடுக்கணும். ஓ இது பீக்கங்காய் வந்து இப்போ தான் இங்கே ஒன்று வந்திருக்குது. அந்த லாஸ்ட்டில் ஒன்று வந்திருக்குது. பிஞ்செல்லாம் நிறையா விட்டுருக்குது. இது பெருசாக ஆனதுக்கப்புறமா நான் அறுவடை போடுறேன். இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. அந்த செடியில் ஒரு பாவக்காய் இருக்குது. இது வந்து புடலங்காய் வந்து இது பெருசாகிடுச்சு. இது வந்து குட்டியாக இருக்குது. நம்ம இதை வந்து நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். இது வந்து நீல புடல். இதில் தான் நமக்கு நீளம் வந்துருக்குது. இப்போ அந்த பக்கம் 2 இருக்குது. வாங்க அந்த பக்கம் போய் எடுக்கலாம். இங்கே அந்த பக்கம் ஒன்று இருந்தது, இங்கே ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது. இதான் இங்கே வாச்சு எங்கே இருக்கும். இப்போது நம்ம நீல புடல் வந்து ஒரு காய் நம்ம எடுத்தோம். இது வந்து குட்டை புடல். நீ இதுக்கு மேலே பெருசாக ஆகாது. நம்ம இது 2யுமே நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்ம இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து புடலங்காய், மூக்குத்தி அவரை, இந்த முள்ளங்கி நம்ம அறுவடை பண்ணியிருக்கிறோம். இப்போ கத்திரிக்காய் வந்து இந்த பாருங்க இதெல்லாம் முத்திருச்சு. நம்ம இப்போ கத்திரிக்காய் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இந்த மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. நம்ம வந்து பாருங்க சூப்பர் காய். இந்த ஒன்று இருக்குது, இதுவும் நல்ல காய் தான். அந்த லாஸ்ட் ஒன்று எடுத்தாச்சா, இந்த செடியில் ஒன்று இருக்குது. நம்ம இதையும் எடுத்துக்கலாம். வேறு எங்கே இருக்கிறது பாருச்சா கத்திரிக்காய். அவ்வளோதானே. இந்த நம்ம பாருங்கள் நம்ம வந்து இல்லைன்னு நினச்சிட்டோம். இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள் சூப்பர் காய். இன்னொரு காய் இருக்குது. அடுத்து 2 செடியில் நம்ம எடுத்துட்டோம். இப்போது இந்த செடியில் இருக்குது. இந்த செடியை நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்கும். நம்ம வந்து விட்டுட்டோம்னா அப்படியே முத்தி போயிடுது. இங்கேன்னு இருக்குது. இதையும் எடுத்துக்கலாம். இந்த செடியில் உள்ளது பாருங்கள் சூப்பராக இருக்குது காய். இந்த பாரு கீழே வந்து தரையில் வந்து அப்படியே 2ம் தாங்காமல் அப்படியே கீழே கிடக்கு. இந்த பாருங்க இந்த ஒரு கொத்தில் சூப்பராக வந்திருக்குது. இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இதையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதானே. இது நம்ம வந்து சொரக்காய், முள்ளங்கியெல்லாம் நம்ம அறுவடை பண்ணணும். இப்போது நம்ம எப்போதும் நார்மலாக பண்ணுற அவரைக்காய் நம்ம இருக்குது. அந்த அவரைக்காயை நம்ம வந்து இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதை பாருங்க ஒரே கொத்தில் நல்லா சூப்பர் காயாக நல்ல காயாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து பழசு, இதெல்லாம் வந்து பழைய அவரை பாருங்க. நம்ம கட் பண்ணி விட்டு மறுபடியும் இதெல்லாம் நமக்கு வந்தது. எல்லாமே வந்து சூப்பராக காய்ச்சிருக்கு ஒரே செடியில். இந்த செடியில் இருக்குது. பாருங்க ஒரு செடியில் நமக்கு இவ்வளோ வந்திருக்குது. சூப்பராக காய்ச்சிருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. இப்போ பாருங்க பூ பாருங்கள், பூ சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் வந்திருக்கு. நம்ம இப்போ பெருசாக உள்ளதை நம்ம எடுப்போம். நல்ல காயாக இருக்குது, இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காய். ஒரு செடியில் அந்த செடியில் நம்ம எடுத்தோம். இப்போ 2வது செடி இது. 2வது செடிலையும் சூப்பராக காய்ச்சிருக்கு. இங்கே பார்த்தியா, நம்ம அந்த பக்கம் பார்த்துட்டு போகணும். இது ஐயோம்மா கீழேயும் இருக்குது பாருங்க. ஏதாச்சா சொரக்காய் வந்து நம்ம 3-4 வெரைட்டி நம்ம வாங்கிட்டு வந்தோம். அதில் வந்து இது என்ன இதுன்னு தெரியலை, கும்ப சொரை என்னென்னமோ சொரை சொன்னாங்க. அதெல்லாம் போட்டு விட்டோம். இது வந்திருக்குது. இதுவும் அதே மாதிரி வந்திருக்கு. இது வந்து நார்மலாக நம்ம எப்போதும் வர்றது தான். அப்புறம் வந்து இந்த சைடு இது வந்து குண்டு சொரக்காய் இங்கே ஒன்று வந்திருக்கு, இங்கே ஒன்று வந்திருக்கு, அந்த லாஸ்ட் ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் இருக்குது. நீ இதுக்கு மேலே வந்து பெருசாக ஆகுமான்னு தெரியல. அதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போது இந்த சொரக்காயை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பெருசாக ஆகுமானான்னு தெரியலை, ஆனால் எடுத்தாச்சு. இப்படி விட்டு அடுத்தது இந்த பாருங்க, இது என்ன அதுன்னு தெரியல.
வந்திருக்கு. நம்ம இதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி இருக்குது. பாருங்க, இது ஒன்று இருக்குது, இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது என்ன சுரக்கானே தெரியலை. ஆனால் 3-4 விதம் வாங்கிட்டு வந்தோம். இதில் வந்து இது எப்போதும் நார்மலாக போடுறது. இது ரெண்டும் என்ன சுரக்கானே தெரியல. அவரை இதெல்லாம் நம்ம எடுத்தோம். இப்போ வந்து தக்காளி இருக்குது. இது நாட்டு தக்காளி. நம்ம ஏற்கனவே நம்ம அறுவடை எடுத்துட்டோம். இப்போ இது வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. கொத்த வந்து பாருங்க. இது வந்து புளிங்கி வீசிடலான்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சூப்பராக தளைஞ்சிடுறாங்க. இடையில தளைஞ்சு புதுசாக வச்ச மாதிரியே வருது. இது எப்படி எடுக்கணும்னு தெரியல எனக்கு. பழுத்ததை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதானே. அந்த பக்கம் காட்டுங்க தக்காளியை. நம்ம இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது. இந்த மாதிரி என்னமோ சாப்பிட்ருக்கு. என்ன சாப்பிடுச்சுன்னு தெரியலை. சரியா? அவ்வளோண்ணே. இங்கே இப்போது நம்ம வந்து அறுவடை முடிச்சாச்சு. நம்ம வந்து பட்டை அவரை வந்து செடியாக வர பட்டை அவரை நமக்கு சூப்பராக இருந்த பாருங்க. ஒரு பொரியலுக்கு நமக்கு போதும். நமக்கு வந்திருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மூக்குத்தி அவரை அதே மாதிரி நமக்கு மூக்குத்தி அவரையும் நம்ம எடுத்துக்கிறோம். தக்காளி பழம் நம்ம எடுத்துக்கிறோம். கத்திரிக்காய் எடுத்துக்கிறோம். சொரக்காய் புதுவிதமாக 2 இது நம்ம போட்டிருக்கிறோம். குடுவை சொரை அந்த சொரைன்னு சொன்னாங்க. ஆனால் எதுவும் முளைச்சிச்சு எப்படின்னு எனக்கு தெரியலை. இது நார்மல் சொரக்காய். அப்புறம் வந்து முள்ளங்கி நம்ம எடுத்துக்கிறோம். சிவப்பு முள்ளங்கி 1, வெள்ளை முள்ளங்கி 2, புடலங்காய் நீல புடலங்காய் 1, குட்டை புடலங்காய் 2 நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி அறுவடை இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டாந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.